வணக்கம், நான் உங்கள் Yeshwanth Kumar. இன்றைக்கி நம்ம சேனலில் சீஸி ரைஸ் பவுல் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி சீஸ் லவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரைஸை பாயில் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் 2 கப் அளவு அரிசியை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வைத்திருந்தேன். இதை சேர்த்துப்போம். ஒரு டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸ் ஒரு 90% குக் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம ரைஸ் ஒரு 90% நல்லா குக் ஆகிடுச்சு. இதை தண்ணி இல்லாமல் எடுத்து வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸ் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு தேவையான சீஸ் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வேறு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். சீஸ் சாஸ் செய்கிறதுக்காக இங்கே ஒரு பேனில் 250 ml அளவு காய்ச்சாத பால் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 3 கியூப் ப்ராசஸ் சீஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாலில் சீஸ் முழுமையாக கரையணும். ஸோ அது வரைக்கும் இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். நம்ம சீஸ் இந்த பாலில் முழுமையாக கரைஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே ப்ராசஸ் சீஸில் உப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ இது லேசாக திக்காகணும். ஸோ அது வரைக்கும் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம சீஸ் சாஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரும் சேர்த்துக்கலாம். ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான சீஸ் சாஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதையும் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. நம்ம ரைஸுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதன் பிறகு இதில் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே பாதி கேரட்டையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு இதில் பாயில் பண்ணி வச்சுருக்க கார்ன் ஒரு 100 கிராம் மற்றும் பாயில் பண்ணி வச்சுருக்க பீஸ் ஒரு 30லிருந்து 40 கிராம் சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுப்போம். இதை ஒரு 2 நிமிடம் நல்லா வதக்கிட்டேன். இப்போது ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 50 ml அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா லேசாக கொதிக்கும் போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நம்ம ரைஸை நல்லா கோட் பண்ணுற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம சீஸி ரைஸ் பவுலுக்கு தேவையான ரைஸ் அண்ட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அழகாக இந்த ரைஸ் பவுலில் போர்ஷன் பண்ணி அது மேலே இந்த சீஸ் சாஸ் எடுத்து போர் பண்ணிப்போம்.
ரொம்பவே சுவையான சுலபமான சீஸி ரைஸ் பவுல் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீஸி ரைஸ் பவுல் லஞ்ச் ஆர் டின்னருக்கு ஒரு சூப்பரான மெயின் கோர்ஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.